எல்லாருக்கும் வணக்கம். ஸோ என்னோட புது யூடியூப் சேனல் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் யூடியூப்பில் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த புதுசாக ஒரு யூடியூப் க்ரியேட் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ண நினைக்கிறேங்க. ஸோ நான் ஸ்ட்ரைட்டாக டாப்பிக்கே போயிடுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிறது இன்டர்வியூ அட்வைஸ். ஸோ எனக்கு ஏஜ் ஆக்சுவலாக இப்போ 27 இயர்ஸ் ஆகுது. இந்த 27 இயர்ஸில் நான் கிட்டத்தட்ட 3 கம்பெனி மாறிட்டேன். 3 கம்பெனி எப்படி நான் செலக்ட் ஆனேன், எப்படி அதை ஓவராக எப்படி நம்ம ஈஸியாக இன்டர்வியூவை பைபாஸ் பண்ணி ஒர்க்கை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ். ஸ்டெப் 1, எந்த தேர்ட் பார்ட்டி ஆப்புக்கு போக வேண்டாம் எக்ஸப்ட் நாக்ரி ஆப்பு தான் மெயின் சோர்ஸ் ஆஃப் ப்ளே. நீங்கள் லிங்க்டினில் போடலாம், மேபி பை லக்கில் லிங்க்டினில் கிடைக்கலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் த கம்பெனி உங்களை பார்த்து உங்களை ஃபுல்லாக சர்ஃபேஸ் பண்ணி உங்கள் ஐடி சர்ஃபேஸ் பண்ண பிறகு தான் அந்த ஆப்ஷனை கொடுப்பாங்க. பட் நௌக்ரி is a best source to get a job even in MNC, private limited or public limited companiesலாம் ஈஸியாக ஜாப் வாங்கலாம். எப்படி வாங்கலாம் அப்படின்னா, ஒரு ப்ராப்பர் ரெஸ்யூமே ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போது ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருக்கீங்க. அந்த அக்கௌண்டண்ட் பேசிக்காக ஒரு 1 or 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் அந்த ஒர்க்கில் நீங்கள் என்னென்ன ரோல் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தீங்களோ அதை ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி சொல்கிறது, ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் காலமில் மட்டும் யூ ஹேவ் டு ஃபில். அதுதான் மெயின். அதுக்கப்புறமா என்னென்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ பாயிண்ட் 1, ப்ராப்பர் ரெஸ்யூமே ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸ் இருக்கிற மாதிரி, மேக்ஸிமம் 10 போதும். அந்த பாயிண்ட்ஸ் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஒரு ரோல் என்னென்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க, எப்படி கேஷ் வாங்குறீங்க, எப்படி பேபிள் அண்ட் ரிசீவபிள்ஸ் எப்படி ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறீங்க, எப்படி இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறீங்க. ஸோ இது ரிலேட்டடாக, ஃபார் எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன், இது ரிலேட்டடாக நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீஇன் பண்ணுங்கள். எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு அதிலே ப்ராப்பராக ஒரு கீஇன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ இப்போல்லாம் ஏஐ ரொம்ப ஈஸியாகிடுச்சு. முன்னாடியெல்லாம் ரொம்ப கஷ்டம், நம்மளே மேனுவலாக ப்ரிப்பேர் பண்ணி பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது. என்னோடய ரெஃபரன்ஸ் கேட்டிங்கன்னா, ChatGPT போகிறதுக்கு பதிலாக நீங்கள் ஜெமினி யூஸ் பண்ணலாம். ஜெமினி குட் சோர்ஸ் ஆஃப் ஒரு இது ஆக்சுவலாக. ஸோ இந்த ஜெமினி என்ன பண்ணுன்னா, ப்ராப்பராக எல்லாமே உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நீங்கள் எழுதின வார்த்தைகள் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இல்லை அதை பார்த்துட்டும் எனக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னிங்கன்னா, இப்போ கூகுளில் முக்கியமாக இந்த ஜிமெயிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏஐ என்ஹான்ஸ்மெண்ட் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி, டியர் சார், ஐ நீட் அ கேஷ் ஆஃப் ₹10,000 அப்படின்னு போட்டிங்கன்னா, அந்த ஏஐ கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுலேயே 3 கேட்டகரிஸாக கொடுத்துருக்காங்க: பாலிஷ், ஃபார்மல், ஷார்டன் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் நீங்கள் எதர் ஒன் அதை சூஸ் பண்ணிங்கன்னா, அது ப்ராப்பராக எலாபரேட் பண்ணியோ இல்லை எப்படி புரியணும் அவங்களுக்குன்னு சொல்லிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அழகாக அது மாற்றி கொடுக்கும். ஸோ நீங்கள் அதுவும் ஒரு ஆப்ஷனாக யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் ரெஸ்யூமை அப்டேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சம்மரி டீட்டெயில்டாக ஒரு ரெஸ்யூமில் போடுங்க. சம்மரி, எந்த ஃபோட்டோ இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். ஜஸ்ட் உங்கள் நேம் போடுங்க, உங்கள் இமெயில் அட்ரஸ் போதும். அட்ரஸ் சென்னை, அவ்வளோதான். அதோட கீழே உங்கள் பயோடேட்டாலாம் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு சம்மரி கொடுப்பீங்க. ஸ்ட்ரைட்டாக நெக்ஸ்ட் ஸ்டெப்பே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷோ பண்ணிடுங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்க. ஆஃப்டர் இந்த ஜெமினி ஏஐயோ இல்லை ஜிமெயிலோ யூஸ் பண்ணி நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணியிருப்பீங்கள்ல, அதை ப்ராப்பராக இன்ஷோர் பண்ணிவிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் அதில் அப்டேட் பண்ணுங்கள்.
செகண்ட் திங், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் முடிஞ்ச பிறகு ஏதாவது அச்சீவ்மெண்ட்ஸ் வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து பர்சனலாகவும் இருக்கட்டும் ஒஃபிஷியலாகவும் இருக்கட்டும், உங்களோட ஸ்கில்ஸ் என்னன்னு சொல்லிவிட்டு அதில் அப்டேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த SAP தெரியும், SAP தெரியும், அப்புறம் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸலில் வந்து நீங்கள் ப்ரோ நான் வந்து நல்லா பண்ணுவேன் அப்படின்னா அந்த மாதிரி ரிலேட்டடாக 2-3 திங்ஸை வந்து அதில் நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து எஜுகேஷன் வரணும். எஜுகேஷன் நீங்கள் வந்து 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரிலாம் போடணுன்னு அவசியம் இல்லை. ஸோ ஃபைனல் நீங்கள் வந்து ஒரு இன்ஜினியராக இருக்கீங்கன்னா இன்ஜினியர் மென்ஷன் பண்ணுங்கள். ஆர் எல்ஸ் நீங்கள் ஒரு டிப்ளமா இல்லை ஆர் எல்ஸ் எனி எதர் டிகிரி எதோ வச்சுருக்கீங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எதோ வச்சுருக்கீங்கன்னா அதில் ஃபில் பண்ணி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி பர்சன்டேஜ் நான் இவ்வளோ ஸ்கோர் பண்ணலாம் தேவையில்ல. ஐம் பாஸ்ட் அவுட், இந்த இயரில் நான் பாஸ்ட் அவுட் ஆகிட்டேன், ஐம் இந்த கிராஜுவேட் இன்ஜினியர் அப்படின்னு ஷோ பண்ணால் போதும். ஏன்னா இது வந்து அவங்க இன்டர்வியூவில் அப்போல்லாம் இந்த மாதிரி இன்டெப்த்தாக போய் எல்லாம் கேட்க மாட்டாங்க. இது வெறும் ஜஸ்ட் ஃபார் தேர் இன்ஃபர்மேஷனுக்காக தான் இதை கொடுக்க போகிறீங்க. ஸோ அந்த ஒரு இது மட்டும் இருந்தால் போதும். அது பண்ணிவிட்டு அழகாக 1 பேஜில் இந்த CV ரெடி பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் பாயிண்ட் ஃபார் அப்ளிகேஷன். ஸோ அவங்களுக்கும் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அவங்க ரொம்ப லாங் டைமுக்கு உங்கள் ரெஸ்யூமை படிக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் உங்கள் ரெஸ்யூமை கவர் பண்ணணும். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அதில் பேசுகிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதுதான் ஸ்டெப் 1. ஸ்டெப் 2, ஃபஸ்ட்டு நாக்ரி ஆப் உங்ககிட்ட இருக்குது, ஆல்ரெடி யுவர் யூசர் அப்படின்னா ரொம்ப நல்லது. ஸோ ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு ப்ரொஃபைலை ப்ராப்பராக அப்டேட் பண்ணுங்கள். ஸோ ப்ரொஃபைலில் வந்து உங்கள் இந்த 99% வரைக்கும் உங்களோட பயோடேட்டாவை இன்க்ளூடிங் ஃபோட்டோ அதில் அப்லோட் பண்ணி ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ரெஸ்யூமில் என்ன இருக்கோ அது அப்படியே நாக்ரியோட டிஸ்கிரிப்ஷனில் ப்ராப்பராக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இது போதும். ஸோ சம்டைம்ஸ் வந்து என்னடா நௌக்கரியில் போட்டுட்டேன் இமீடியட்டாக எனக்கு கிடைக்கல அப்படின்னா, எஸ் இட் டேக்ஸ் டைம். ஸோ கண்டிப்பாக எடுத்ததும் கிடைக்காது. ஒரு 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 மாதமோ 1.5 மாதமோ நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு அந்த கேப்லேயே உங்களுக்கு ஏகப்பட்ட கம்பெனிஸ் வரும். ஸோ அந்த கம்பெனிஸில் நீங்கள் ப்ராப்பராக கால் ரிசீவ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணணும். இல்லை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ஸ்டெப் 2. ஸ்டெப் 3, கம்பெனியை ப்ராப்பராக சூஸ் பண்ணணும். ஸோ சில கம்பெனிஸ்லாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து BPO மாதிரி இதெல்லாம் வரும். சாரி, அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து எதுவும் சூஸ் பண்ணிக்க வேண்டாம். BPOs எல்லாம் வந்து நீங்கள் இப்போ கிராஜுவேட் இருக்கீங்க, நீங்கள் வந்து டிகிரி ஹோல்டர் அப்படின்னா நீங்கள் வந்து இன்கேஸ் நான் 10th 12th தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் அந்த லைனில் போகலாம், தப்பே கிடையாது. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களோட லைஃப் ஸ்டைல், உங்களோட இது எப்படி பொறுத்து இருக்கு. ஸோ இன்கேஸ் கிராஜுவேட்டாக இருக்கீங்க, எனக்கு வந்து நான் வந்து நல்ல குட் கம்பெனியில் போய் உட்காரணும், எனக்கு ஒரு ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் இருந்தீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி இந்த BPOs, கால் சென்டர், இந்த மெடிக்கல் பில்லிங் இது ரிலேட்டடாக வந்து நீங்கள் கொஞ்சம் இக்னோர் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் நிறைய வரும். ஸோ அவங்களுக்கு ஏன்னா டே பை டே ஒரு நாள் ஒருத்தர் இருப்பான், ஒருத்தர் இருக்க மாட்டான். அதனால் அவங்க வந்து அவங்க சீட்டை வந்து ஃபில் பண்ணணும் தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டகரிஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. என்னோடய சஜஷன் தான் இது, வந்து முழுக்க இது கிடையாது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் இதை சொல்கிறேன். ஸோ இது பாயிண்ட் 2. ஸோ தேர்ட் ஸ்டெப், இப்போ ஒரு குட் கம்பெனி வருது, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி IT கம்பெனியாக TCSஆக இருக்கட்டும், வேறு ஏதாவது அசென்ஷர், சதர்லேண்ட், இது வந்து IT செக்டர்ஸ். ஆட்டோமொபைலில் வந்து லூகாஸ் TVS, டெல்ஃபி TVS, அதுக்கப்புறமா எனி KCP ஒரு எனி அதர் கம்பெனி, குட் கம்பெனி, செயின்ட் கோபன் மாதிரியோ இல்லை ராணி குரூப் மாதிரியோ ஏதோ ஒரு குட் கம்பெனிஸ் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் போய் பார்க்க வேண்டியது ஆனுவல் ரெவென்யூ. ஸோ கூகுளில் போயிட்டு வாட் இஸ் த ஆனுவல் ரெவென்யூ ஆஃப் த கம்பெனி டேஷ் என்ன கம்பெனி பேரோ அது போடுங்க. அது உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கும். ஸோ அந்த ரெவென்யூ தான் உங்களை வந்து எப்படின்னா நீங்கள் ஃப்யூச்சரை டிசைட் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியோட ரெவென்யூ 1 கோடினா அந்த கம்பெனியில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். ஸோ வந்து எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது, சம்பளம் டிலேவாக இருக்கும், இன்க்ரிமெண்ட்ஸில் ரொம்ப டிலேவாக இருக்கும், இன்க்ரிமெண்ட்ஸே இருக்காது சம்டைம்ஸ்.
அதுக்கப்புறமா வந்து சேல்ரி டைம் வந்து ரொம்ப இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 1ஆந்தேதி கொடுக்க வேண்டிய சம்பளம் 5ஆந்தேதி 10ஆந்தேதி இந்த மாதிரிலாம் போகும். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் அண்டர் கேட்டகரி ஆஃப் ஃபஸ்ட்டு 1 கோடி 10 கோடிக்குள்ளே இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க. அபவ் 100 crores ஒரு குட் கம்பெனி. பட் இருக்கும் அப்படி இப்படி நீங்கள் சர்வே பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ ப்ரமோஷன்ஸ் வரும் எல்லாமே இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ், எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் டிபெண்ட்ஸ் அப்பான் நீங்கள் ரெவென்யூ வச்சே நீங்கள் வந்து டிசைட் பண்ணிடலாம். இங்கே வந்து எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் இருக்குது, எனக்கு இதெல்லாம் கொடுப்பாங்க, நான் ஜாயின் பண்ணும்போது ஜாயினிங் கிட்ட எனக்கு எல்லாம் கொடுப்பாங்க, எனக்கு போனஸ் வரும் எல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் ப்ரிகாஷன்ஸாக என்ஷூர் பண்ணிக்கலாம். ஸோ இது பாயிண்ட் 1. பாயிண்ட் ஸோ இதுதான் வந்து கம்பெனிஸை எப்படி தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன். தேர்ட் ஸ்டெப் வந்து இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணுவாங்க. ஐ மீன் இன்கேஸ் ஏதோ ஒரு 2-3 கம்பெனி வந்திருக்குன்னா இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணுவாங்க. அது எப்படி நான் சொல்கிறேன். இன்டர்வியூஸ் எப்படி ஷெட்யூல் பண்ணுவாங்கன்னா, ஸோ இன்டர்வியூஸ் ப்ராப்பர் லைன் மாதிரி இருக்கும். அது எப்படி சொல்கிறதுனா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஹெச்ஆரை மீட் பண்ணுவீங்க. ஹெச்ஆர் ஓகே அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக டெக்னிக்கலாக உள்ள எந்த குரூப்போடு நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்களோ அந்த மேனேஜரோ அசிஸ்டன்ட் மேனேஜரோ இது மாதிரி 3 பேர் இருப்பாங்க. ஸோ 1, 2, 3 டெக்னிக்கலே 3 ரவுண்டு மாதிரி வச்சு அந்த இதை டாஸ்க் முடிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட பிரசிடெண்ட்டோ சிஇஓவோ சிஎஃப்ஓவோ யாரை யார் அடுத்த கேட்டகரி இருக்காங்களோ அவங்கள மீட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா அந்த ஹெட் ஆஃப் த கம்பெனி. ஸோ இன்கேஸ் சம் கம்பெனிஸ் வந்து ஹெட்டையும் மீட் பண்ண விடுவாங்க, சில பேர் சிஇஓ சிஎஃப்ஓட ஸ்டாப் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் இது ஒர்க் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கிலீஷ் வந்து என்னால் பேச முடியாது, நான் கொஞ்சம் திக்கி தான் பேசுவேன் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொறுமையாக பேசினாலே உங்களுக்கு ஒரு வார்த்தையாக வந்துடும். ஸோ கொஞ்சம் அது ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் கூட தேவையில்லை. நீங்கள் நார்மலாக ஒரு ஏன்னா இப்போது கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து தமிழில் பேசிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு இங்கிலீஷில் பேசினா உங்களுக்கு வராது, நடுவில் ஸ்டக் ஆயிடுவீங்க. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுறீங்க, ரேண்டமாக ஒரு கஸ்டமர் கால் அடிங்க. ஏதோ ஒரு கால் ஏர்லைன்ஸ்க்கு அடிங்க, எதனால அடிங்க. அவங்களுக்கு ஃபோன் அடித்து உங்களுக்கு ஒரு குவரி இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து இங்கிலீஷ்லேயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ எனக்கு வந்து ஒரு நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்லைன் கால் பண்ணிவிட்டு நான் சென்னையிலேருந்து நான் வந்து இப்போ வந்து துபாயோ ஒமனோ போகணும், எனக்கு ஆப்ஷன்ஸ் கொடுங்க, நான் எப்படி அதை சூஸ் பண்ணணுன்ற மாதிரி நீங்களும் ஒரு ரேண்டம் கான்வர்சேஷன் கொடுங்க. இப்போது நான் ஏன் இது எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், மோஸ்ட் ஆஃப் த லோனுக்கு இதுக்கெல்லாம் உங்களுக்கு எல்லாம் மொபைலில் கால் வரும்போது நீங்கள் திருப்பி உங்களுக்கு ஒரு இன்புட்டாக உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டடாக நீங்கள் வந்து பண்ணுறது எனக்கு கரெக்டுன்னு தோணுது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி உங்களோட கம்யூனிகேஷனை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஸ்டெப்பு. பண்ண பிறகு ஃபஸ்ட்டு இன்டர்வியூ டேட் வந்து ஷெட்யூல் பண்ணுவாங்க. எதர் விர்ச்சுவல் ஆர் இன் பர்சன் அந்த மாதிரி எதாவது இருக்குன்னா தயவு செஞ்சு அதை அட்டன் பண்ணுங்கள். எந்த கம்பெனியும் லூஸ் பண்ணாதீங்க, அட்டன் பண்ணுங்கள். ப்ராப்பராக ஃபஸ்ட்டு டைம்லைன் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்னா உங்கள் பேரை சொல்லுங்கள், உங்கள் ஏஜை, நீங்கள் எங்கே பிறந்தீங்கன்னு சொல்லுங்கள், என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு குயிக்காக நீங்கள் வந்து இம்மிடியேட்டாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு தான் நீங்கள் வந்து கொடுக்கணும் தவிர உங்களோட கம்ப்ளீட் ஃபேமிலி பேக்ரவுண்டை வந்து நீங்கள் அங்கேயே அப்டேட் பண்ணக்கூடாது. டில் தே ஆஸ்க் யூ உங்கள் ஃபேமிலி என்ன, எத்தனை பேர் என்னன்னு சொல்லிவிட்டு அவங்க கேட்குற வரைக்கும் நீங்கள் அதை பற்றி பேசவே கூடாது. உங்களோட வேலை என்னென்னா அங்கே கேள்வி கேட்குறதுக்கு மட்டும் நீங்கள் பதில் சொன்னால் போதும். எக்ஸ்ட்ராவாக அவுட் ஆஃப் த பாக்ஸ் எல்லாம் நீங்கள் போய் எதுவும் பேச வேண்டாம். அது நம்மளோட நீங்கள் இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ஹெச்ஆர் கிட்ட நீங்கள் என்ன கம்யூனிகேட் பண்ணுறீங்களோ, நீங்கள் ஒரு 5 minutes 10 minutes நீங்கள் அவங்கக்கிட்ட என்ன டியூரேஷனில் நீங்கள் பேசியிருந்தாலும் சேம் காப்பி பேஸ்ட்டு தான் நெக்ஸ்ட்டு யாருக்கு மீட் பண்ண போகிறீங்களோ அவங்கக்கிட்டேயும் அதே தான் ரிப்பீட் பண்ணணும். இது எல்லாமே கீ பாயிண்ட்ஸ் அவங்க நோட் பண்ணுவாங்க. ஸோ என்ன பேசுகிறீங்களோ சேம் திங் ஹேஸ் டு ரிப்பீட் டு எவ்ரி ஒன் ஹூஎவர். நீங்கள் யாரெல்லாம் நீங்கள் டெக்னிக்கல் டீமாக இருக்கட்டும், ஹெட்டாக இருக்கட்டும், யாரை மீட் பண்ண போனாலும் எல்லாருக்கிட்டும் யூ ஹாவ் டு கன்வே த சேம் திங். அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்களோ அதே தான் கண்டினியூ பண்ணணும். கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக நீங்கள் வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி எலாபரேட்டடாக நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா ஃபைன். ஸோ அவங்க கேட்ட கேள்விக்கு மட்டும் நீங்கள் பதில் சொன்னால் போதும். ஸோ இதுதான் மெயின் திங். இதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ஒன்ஸ் இது எல்லாம் செலக்ட் ஆன பிறகு இமெயிலில் மெடிக்கல் செக்கப் அது இது எல்லா ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கும், அது முடிச்சிடும். ஸோ சேல்ரி
நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா சேல்ரி. இன்ஷார்ட் நீங்கள் வந்து கரண்ட் மார்க்கெட்டில் என்ன சேல்ரி, உங்கள் டெசிக்னேஷனுக்கு என்ன சேல்ரி வந்து மார்க்கெட்டில் கொடுக்குறாங்க தெரியலையா, ஒன்றும் பிரச்சனை, அகெயின் யூஸ் சேம் அந்த ஜெமினி ஒரு ChatGPT எனிதிங். அது அழகாக உங்களுக்கு இப்போ கரண்ட்டாக லைவாக இப்போது இந்த 2026 2027 மார்க்கெட் எப்படி இருக்குது அதுவே டீட்டெயில்டாக உங்களுக்கு அப்டேட் பண்ணிடும். ஸோ நீங்கள் டெசிக்னேஷன் உங்கள் ப்ரைஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்கள் பொசிஷனுக்கு இவ்வளோ அமௌண்ட் 40,000 45,000 50,000 சம் அமௌண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த அமௌண்ட் இருந்தாலும் ஸோ கம்பெனி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அது பொறுத்து தான் இருக்குது. ஸோ அவங்க பட்ஜெட் என்னன்னு சொல்லிட்டு இது பிஃபோர் ஷெட்யூல் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு பேசிக் கால் வந்திருக்கும். சேலரி எக்ஸ்பெக்டேஷன்லாம் நீங்கள் வந்து சொல்லியிருப்பீங்க. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் தான் பண்ணணும். ஸோ ஐடி ரிலேட்டட்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்டர்வியூனாலே கொஞ்சம் எப்படி சொல்கிறது, உங்களோட எல்லாம் டே டு டே அப்டேட்டடாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஐடியோட இது ரன் ஆகும். ஸோ தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். திஸ் அ ஃபஸ்ட் போட்காஸ்ட், போட்காஸ்ட்டுன்னு சொல்லலாம். திஸ் அ ஃபஸ்ட் போட்காஸ்ட். பார்ப்போம், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இங்கே தமிழில் பேசுறது கஷ்டமாக இருக்குது, எனக்கு இங்கிலீஷ்லையும் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சூட்டபுளாக டைம் கிடைக்கிறப்போ ஐ வில் ஜஸ்ட் அப்டேட். தேங்க்யூ.